விழப்போகும் அந்த பெரிய விக்கெட் யார் அப்படிங்கிறது தாங்க இப்போ சோஷியல் மீடியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு பல காரணங்கள். பிக் விக்கெட் அப்படின்னா யார்? பெரும் போட்டியாளர். இந்த சீசனில் பெரும் போட்டியாளர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் முதல் இடத்துல இருக்காங்க. அவரை தொடர்ந்து பார்வதி, திவ்யா, விக்ரம், கமருதீன், எஃப்ஜே, பிரஜன், சாண்ட்ரா, அமித், கனி, கீழே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. டாப்பும் இதில் வைக்க முடியல, பாட்டமும் வைக்க முடியல, மன்னிச்சிருங்க. விக்ரம் இவர் கானா வினோத் முதலிடம், சுபிக்ஷா அட் ப்ரெசன்ட். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே இந்த மூணு பேருன்னா இது பிக் விக்கெட். எப்படி பிக் விக்கெட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் வாக்குகள் வாரி குவிக்கிறாங்க. மக்களுடைய அன்பை யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளராக இந்த இதில் மாறுவாங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அது முடியாது. இப்போ நமக்கு ஒரு கேரக்டர் பிடிக்காது, பட் மற்றவங்களுக்கு அது பிடிக்கும். கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆதிரை பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரீஎன்ட்ரி கொடுத்தது இவரை எக்ஸ்போஸ் பண்ணத்தான் அப்படிங்கிறாங்க. நம்மலாம் எஃப்ஜே நினச்சிட்டு இருந்தோம், அவங்களுடைய டார்கெட் கானா வினோத்தாக இருந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர்மெலன் வெளியேறியதற்கு காரணமே இவர் தான். வாட்டர்மெலனை இவர் தான் போய் டிஸ்டர்ப் பண்ணார், அதனால தான் அவர் வெளியேறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாட்டர்மெலனுடைய எவிக்ஷன் இன்னும் ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் பல அழுத்தங்கள் சேனலுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தையை சொன்னார், இந்த வார்த்தையை சொன்னார், அந்த மாதிரி அவரும் அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பல வார்த்தைகள் விட்டுருந்தார். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா வெர்சஸ் கானா வினோத் ஒரு போட்டியில் பங்கு பெறும் பொழுது ஒரு கிளாஷ் ஏற்படுது. காலை அவங்க உதைக்கிறாங்க, இவர் உதைக்கிறாரு, எட்டி உதைக்கும் காட்சிகள்லாம் நடந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக லைவையே கட் பண்ணிட்டாங்க. அந்த லைவையே ஏன் கட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி லைவ் கட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா கட் பண்ணப்பட்டிருக்கு. லைவ் இல்லை, அப்போலாம் லைவ்லாம் கிடையாது. எபிசோடில் அந்த ஒரு நிகழ்ச்சியே தூக்கிட்டாங்க. என்னன்னா, மதுமிதான்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கா? சீசன் 3 கையெல்லாம் வெட்டிக்கிட்டாங்க. அந்த போர்ஷனே அப்படியே கட் பண்ணி அன்னைய நாளில் ஒரு நிகழ்ச்சியும் நம்ம காட்டாத டைரெக்டாக அவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வரும்போது கமல்ஜி முன்னாடி மேடையில் நின்னாங்க. தற்கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்புனாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரவணன் ஒரு கேரக்டர் கமல்ஜியோட எபிசோடில் தான் ஒரு வார்த்தையை பேசுவார். ஐயோ அது ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை அப்படின்னு மாதர் சங்கம்லாம் கொடி பிடிக்க அவர் கன்ஃபெஷன் ரூமில் உட்கார வச்சு அனுப்புனாங்க. இதையும் நம்ம பார்த்தோம். பிரதீப் ஆண்டனி சீசன் 7ல் அவர் ஒரு மாதிரி நடந்துட்டாருன்னு திடீர்னு மாயா போன்ற ஆட்கள் ஒரு கோரிக்கை எழுப்ப, மாயா, பூர்ணிமா, ஜோவிகா இவங்கெல்லாம் கோரிக்கை எழுப்புறதை நம்பி கமல்ஜி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இவங்க பரிதாபத்துக்குரியவர்கள். அதே போல அந்த பிக் விக்கெட்ல கானா வினோத்தும் இருப்பார் அப்படின்னு அவரை பிடிக்காதவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது பிக் விக்கெட்னா பார்வதி தாயா. பார்வதி இல்லாத ஷோவை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு விஜய் சேதுபதியே சொல்றாரு. அந்த பொண்ணு எல்லா விதத்துலையும் இந்த கேமுக்கு தன்னை அர்ப்பணிச்சு ஆடிட்டு இருக்கு. அது உங்களுக்கு சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவா இருக்கலாம், சில பேருக்கு அது பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காத இருக்கும். இந்த மாதிரி பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த பொண்ணு நெவர் எவர் கிவ் அப் கேட்டகரியில் அது பாட்டுக்கு பூந்து போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு பிக் பாஸை மதிக்கல. பிக் பாஸ் யாரு? அவர் கடவுளுக்கு நிகரானவர், அவரை மதிக்கலன்னா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கோஷ்டி இப்போ போர்க்கொடி தூக்கி பார்வை வெளியேற்றுகன்னு முழங்கிட்டு இருக்காங்க. அது பார்வா பிக் விக்கெட் அப்படின்னு பார்க்கும். வாக்குகளின் அடிப்படையில் எப்படி சுபிக்ஷா கீழே இறங்கினாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அந்த பொண்ணு இது வரைக்கும் பிக் பாஸ் உள்ளே வரது வரைக்கும் யூடியூப்பில் ஏதோ வீடியோலாம் போட்டிருக்காங்க. நீங்களாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, நான் சத்தியமாக பார்த்தது கூட கிடையாது. ஆனால் இந்த வாரம் அந்த பொண்ணுடைய அர்ப்பணிப்பு அளவு கடந்த அந்த பிக் பாஸ் மேலே வச்சிருக்கிற மரியாதை, இந்த கேமுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு இந்த டாஸ்கில் மட்டும் இல்லை, பல டாஸ்க்குகளில் அந்த பொண்ணு தனக்கான ஊதியத்தை பெறுவதற்காக உயிரை கொடுத்து ஆடி இருக்காங்களான்னா ஆடி இருக்காங்க. அரோரா சின்க்ளேயர் எல்லாம் இன்னைக்கு தூக்கி கொடி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. ஆனா இந்த பொண்ணை யாராவது பிரைஸ் பண்ணாங்களா? சொல்லுங்க நண்பர்களே. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? பிக் பாஸ் அவமதிச்சுதா? இல்லை யார்ட்டையாவது வம்பு தும்புக்கு போச்சா? இல்லை இந்த மாதிரி கேவலமான லவ் கண்டென்ட் கொடுத்துச்சா? இல்லை பாசமலர் போராட்டம் நடத்துச்சா? ஒன்றும் இல்லை, தான் உண்டு தான் வேலை உண்டு. இந்த கேமுக்கு எதுக்கு வந்திருக்கும்? கேம் ஆனா மக்களுக்கு பிடிக்கும், மக்களை நான் நம்புறேன் அப்படிங்கும்போது கடைசி இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அடுத்த பிக் விக்கெட் கனி. போன வாரமே வெளியே இருக்க வேண்டிய கனியை காப்பாற்றி உள்ள வச்சு இந்த வாரம் அனுப்புனா அது பிக் விக்கெட்டா?
மக்கள் யாரை கொண்டாடுறாங்களோ அவங்கள அனுப்புனா அது பிக் விக்கெட். அது விமர்சனத்துக்குள்ளாகும் விக்கெட்டாக. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த வார எவிக்ஷன் பயங்கர டஃப்பாக இருக்க போகுது. இந்த மூவரில் யார் வெளியேறினாலும் அது இந்த ஷோவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் அமையும். இந்த மூவரும் சேவ் செய்யப்படும் காட்சியை பார்ப்பதற்காக நான் ஆசையாக காத்திருக்கேன். உங்களில் யாருக்கு அந்த ஆசை இருக்கு? வெளியேறுவதற்கு தகுதியான நபர் உள்ளே இருக்கார், எஃப்ஜே. அவர் வெளியேறலாம், சந்தோஷமாக அதை பார்க்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. ரம்யாலாமே இன்னும் உள்ளே இருக்காங்களப்பா, கேமு புரிதலும் கிடையாது, அப்படியே நடிக்கிறாங்க. பிக் பாஸ் நான் இப்போ சொல்லாமல் இது ரம்யாவை ஏமாற்று பேர் வழி மாதிரி அவங்க பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க உள்ளே இருக்கிறாங்க. ஆகுனா உடம்பு சரியில்லைன்னு 60 நாளாக சொல்லி கேம் ஆடிட்டு இருக்காங்க. முடிவு உங்கள் கையில் தான். இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் அஃபிஷியல் ஓட்டிங் க்ளோஸ் ஆகும். வாக்குகள் செலுத்துங்க. நம்ம சேனல்லையும் ஒரு வாக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்வை இருக்க வேண்டுமா வேண்டாமா, உங்களுடைய கருத்துக்களை அதில் அந்த வாக்கெடுப்பினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வாக்கு செலுத்தணும். நம்ம சேனல் யார் வெற்றியாளராக வருவாங்க அப்படிங்கும்போது அதிகப்படியான வாக்குகளை வாங்கினது பார்வதி, அவரை தொடர்ந்து வாங்கியது கானா வினோத்.